கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவருடைய பிரசன்னத்திலே நாம் செலவிடுகிற ஒவ்வொரு செகண்டுமே நமக்கு ஆசீர்வாதமான நேரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பாடுவது, துதிப்பது அது மேன்மை, அது பாக்கியம். ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பது அது தேவன் பாராட்டின கிருபை. அவருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது, ஆமென், அது நாம் தெரிந்தெடுத்த நல்ல பங்கு. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உடைய எல்லார் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, தேங்க்யூ ஃபாதர். ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மை என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன் தகப்பனே. கைகளை உயர்த்தி, தயவால் பெற்றேன். என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. பாடுங்க. என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். அப்பாவை பார்த்து சொல்லுமா, ராஜா ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானது, தயவால் பெற்றேன் தகப்பனே, தயவால் பெற்றேன். நீதியும் ஞானமும், நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன் தயவால் பெற்றேன். ஆமென். நம்மை அற்பமாய் எண்ணாதவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். 2008 2007 கடைசி, ஆமென், கிருபையாய் ஊழியத்துக்கு தேவன் அர்ப்பணிக்க வைத்தார். ஆமென். 8 ஆண்டுகள் ஆண்டவர் மறைத்தே வைத்திருந்தார். இப்போவும் மறைச்சுதான் வச்சிருக்கிறார். ஆமென். அப்பொழுதெல்லாம் ஆரம்பத்திலலாம் ரொம்ப சோர்ந்து போனது உண்டு. வீக்கெண்டு மட்டும் ஊழியம் இருக்கும். என்ன சர்ச்சில் வர்ஷிப் நடத்துவோம். அதுக்கப்புறம் தனிமையில் தான் மேடையில் இருந்து இப்படி பாடிட்டு இருப்பேன். ஆமாம். நானே எல்லாரும் கை தூக்குங்கன்னா நானே தான் கை தூக்குவேன். சண்டே அப்பா கூட சேர்ந்து சர்ச்சில் மினிஸ்ட்ரி பண்ணுவேன். ஆமாம். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அதை அவர் அசட்டை பண்ணலை. இன்னைக்கு ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருன்னா, அன்னைக்கு அவர் அசட்டை பண்ணாததுனால. நம்ம கர்த்தரை நம்பி செய்கிற ஒவ்வொரு காரியத்தையுமே கர்த்தர் கவனித்து பார்ப்பார். ஆமென். நான் என்னோட மேரேஜுக்கெல்லாம் முன்னாடி எங்கள் சர்ச்சில் நாங்கள் சில சகோதரர்களாக சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது ஒரு அண்ணன் வந்தாங்க. அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க.
அப்போ அந்த பையன் சேட்டை பண்ணக்கூடாதுன்னு அவன் கையில் ஒரு பேப்பரும் பெண்ணும் கொடுத்து ஏதாவது அவன் விளையாட்டுட்டு சொல்லி கொடுத்தோம். அப்போ அவன் சொன்னான், நான் ஒரு கார் வரைய போகிறேன் அப்படின்னா. சரிடா வரடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கார் வரைய விட்டேன். அவெல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு காட்டுறான். அப்படி ஒரு கார் இதுவரை அவன் கார்னு நினச்சி வரைகிறான், ஆனால் அது காரே இல்லை. நாங்கள்லாம் அதை வச்சு நான் ரொம்ப கிண்டல் பண்ணேன் அவனை. வருஷங்கள் தாண்டினது, எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்தா. அவளுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவள் என்கிட்ட, டேடி நான் பட்டர்ஃப்ளை வரைகிறேன்னா. சரிம்மா நீ வரேம்மா அப்படின்னு அவள் வரைஞ்சா. அப்படி ஒரு பட்டர்ஃப்ளை ஆண்டவர் இதுவரை படைக்கவும் இல்லை. ஆனால் நான் அவளை அப்ரிஷியேட் பண்ணேன். நல்லா சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். உடனே ஆண்டவர் எனக்கு அதை ஞாபகப்படுத்தினார். ஏன் அந்த பையன் வரைஞ்சது காரு கிடையாது, அது உன்னால் கிண்டல் பண்ண முடிஞ்சது. இதையும் உன்னால் கிண்டல் பண்ண முடியாமல் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அப்போ தான் உணர்ந்தேன் எனது பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் நம்மை பார்க்கிற வண்ணமை அவர் பார்க்க மாட்டார். என நமக்காய் கிரயம் தந்திருக்கிறா, ரத்தம் சிந்திருக்கிறா, நம்மை மீட்டிருக்கிறா. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம்? செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை அவருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. அப்படி 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே ஆதரவே. சத்தமாய் நீதியும் இயேசுவே இயேசுவே நீரே. அற்பமான அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால். ஒரு விஷயம் கூட சொல்லுமா? என் மேல் நீர் வைத்த உம் கரமே, என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் இம்மட்டும் என்னை ஒன்றுமில்லா ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றே தயவா. சொல்லுமா? ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே. ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவரே, எங்கள் அடைக்கலம் நீர்தானப்பா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம்
முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தாழ்த்துகிற ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதத்தை எடுத்துக்கொள். 1 சாமுவேல் 9வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம், அதனுடைய 23, 24 வசனங்களை ஒருத்தங்க வாசிங்க. அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாளில் பேசும்படி நேற்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை சிந்தையிலே கொண்டு வந்தார். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. தகப்பனுடைய கழுதையை தேடி புறப்பட்டவன் சவுல் எங்கும் தேடி பார்க்கிறான், கிடைக்கவில்லை. திரும்பி போகலாம் என்று எண்ணும் போது கூட வந்தவர்களில் ஒருவன் சொல்லுகிறான், இங்கே ஒரு ஞான திருஷ்டிக்காரன், அதாவது தீர்க்கதரிசி இருக்கிறார், நம்ம அவரை போய் பார்க்கலாம், நம்ம அவரை போய் பார்த்தா அவர் கண்டிப்பாக சொல்லுவார்னு சொல்லி அழைத்து கொண்டு வருகிறான். சவுல் வருவதற்கு ஒரு நாள் முன்னமே கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்லிவிட்டார், இப்படி ஒருவன் வருவான், ஆமென், அவனை தான் நான் தெரிந்தெடுத்தேன் என்று. சாமுவேல் அது முதல் என்ன செய்கிறார் என்றால், ஆமென், பலி மிருகத்தின் அந்த முன்னந்தோடையை எடுத்து அவனுக்காக மாற்றி வைக்கிறார் சமையல்காரன்ட்ட சொல்லி. ஏனென்றால் நிறைய பேர் வருவாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. அவனுக்கென்று ஒரு ஸ்பெஷல் போர்ஷனை ஒதுக்கி வைக்கப்படுகிறது. சவுல் வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இவன் தான் என்று. அப்பொழுது சமையல்காரனை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறார், நீ அதை எடுத்துக்கொண்டு வா. அதை எடுத்துக்கொண்டு சவுலுக்கு முன்பாய் வைக்கிறார்கள். அப்பொழுது சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உனக்கென்று வைக்கப்பட்டது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் உண்டு. தேவன் எதை எனக்கு தருவார், எதை தேவன் எனக்கென்று வைத்திருக்கிறாரோ அதையே தேவன் எனக்கு தருவார். எங்க அப்பா ஊழியத்தில் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை உண்டு, தேவன் தருவது எதுவோ அது எனக்கு போதும், தேவன் தராதது எனக்கு வேண்டாம். தேவன் எதை தருவார்? தேவன் எனக்கு தருவது எல்லாமே நன்மை. ஆமென். தேவன் எனக்கு தருவது எல்லாமே என் திராணிக்கு மேலானது. தேவன் எனக்கு தருவது அவருடைய கையின் என்னுடைய கையின் அளவை வைத்தல்ல, அவருடைய கையின் அளவை வைத்து. 104வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதுல, அவன் நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். சில நேரத்தில் கொடுப்பார், அன்றன்று வேண்டியதை கொடுப்பார். ஆனால் சில நேரத்தில் திறப்பார், அது தலைமுறைகளுக்கு வேண்டியதை போதுமானதா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் எந்த பாதையில கொடுத்து நடத்தணுமோ அந்த பாதையில கொடுத்து நடத்துவார். எந்த பாதையில கையை திறந்து நடத்தணுமோ அந்த பாதையில கர்த்தர் கையை திறந்து நடத்துவார். தேவன் நடத்துகிற எல்லா வழிகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். உனக்கென்று வைக்கப்பட்டதை தேவன் உனக்கு தான் தருவார். அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் ஒன்று நினைச்சிட்டார்னா அதை செய்வார். ஒரு விசை சொல்லி மறுவிசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல என்று வேதம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை. ஐயோ, தெரியாம இவங்கிட்ட போய் இதை சொல்லிட்டேனே.
ஆமென். அவர் சொன்ன வார்த்தையை குறித்து அவர் ஃபீல் பண்ண மாட்டார். உனக்கு போய் இது சொன்னேன் பாரு, சொல்ல மாட்டார். அவர் வார்த்தையை மாற்றுகிறவர் அல்ல, வார்த்தைக்கு ஏற்றார் போல நம்மை மாற்றுகிறவர். உனக்கென்று வைக்கப்பட்டதை தேவன் உனக்கு தருவார். யாக்கோபு தான் மரணம் அடைவதற்கு முன்னதாக தன்னுடைய 12 பிள்ளைகளையும் வரவழைக்கிறார். வரவழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 49வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அவனுக்குரியதை சொல்லி ஒரு யாக்கோபு ஆமென் தன் முதிர் வயதிலே 12 பிள்ளைகளையும் வரவழைத்து ரூபனுக்குரியதை சிமியோனுக்கு மாற்றி சொல்லல, லேவிக்குரியதை யூதாவுக்கு மாற்றி சொல்லல, பென்யமீனுக்குரியதை யோசேப்புக்கு மாற்றி சொல்லவில்லை. அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். நம்மை தேவன் நம்பர் போட்டு அழைக்கவில்லை, நம்மை தேவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்மை தேவன் நம்பர் போட்டு அழைக்கல. 7ஆம் நம்பர் வா அப்படி சொல்லல. சகையுவே சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டிலே வந்து தங்க வேண்டும். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். அவனுக்குரியதை சொல்லி ஒரு யாக்கோபால தன் 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியுமானால், யாக்கோபே ஆசீர்வதித்த ஒரு தேவன் இருக்கிறார். எனக்குரியதை எனக்கு தருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனுடைய 23வது வசனம் 1 சாமுவேல் 9:23, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்கிறார். அப்போ ஒரு காரியம் இங்கே அழகாய் தெரிகிறது. அவனுக்கென்று ஒதுக்கப்பட்டது, அவனுக்கென்று எடுக்கப்பட்டதை வேறு ஒருவருக்கும் கொடுத்து விடக்கூடாது அல்லது வேறு ஒருவரும் எடுத்து விடக்கூடாது என்பதில் சாமுவேல் ரொம்ப கவனமா இருக்கிறார். ஆமென். நாம் எப்படி பாதுகாக்கப்படுகிறோமோ அதே போல நமக்காய் தேவன் வைத்திருக்கிற சுதந்திரமும் பாதுகாக்கப்படும். தேவன் கானானை தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து தான் அழைத்து வந்தார். ஆனா ஏலிம காண வச்சுட்டு தான் கானானுக்குள்ள கொண்டு போனார். வேதம் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அதிசயமாய் நடத்தி வந்த, ஆசீர்வாதமாய் நடத்துறதும் இருக்கிறது, அதிசயமாய் நடத்துகிறது இருக்குது. ஆசீர்வாதமாய் நடத்துறதுனா என்ன, அதிசயமாய் நடத்துறதுனா என்ன? எத்தனை பேருக்கு கோவிட் வந்துச்சு? நான் கை தூக்கிட்டேன் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம டெஸ்ட் எடுக்க போறது கிடையாது, சும்மா ஃப்ரீயா. எத்தனை பேருக்கு கோவிட் வந்துச்சு? கோவிட்ல பாதிக்கப்பட்டீங்க? ஓகே. யார் கோவிட்ல பாதிக்கப்பட்டாங்க? யாரெல்லாம் டெஸ்ட் எடுத்தாங்களோ அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. யாரெல்லாம் டெஸ்ட் எடுக்கலையோ அவங்க எல்லாம் பாதிக்கப்படல. அவன் வியாதியே வராம நடத்துவார். அது ஆசீர்வாதமா நடத்துறது. வியாதியிலும் வியாதி வரும், மரண வாசலுக்கு பக்கத்தில் வர போயிருப்போம். அதன் பிறகும் இவன் நடக்க வாய்ப்பே இல்லை நினைக்கிறாங்க தெரியுமா? அதிலிருந்து தூக்கி நடத்துவார். இது அதிசயமா நடத்துறது. உங்களை தேவன் நம்மை சில பாதைகளில் ஆசீர்வாதமாக நடத்துவார், சில பாதைகளில் அதிசயமாக நடத்துவார். அதான் சொன்னேன் அல்லவா, கையை திறக்கிறது ஆசீர்வாதமாக நடத்துறது, கொடுக்கிறது அதிசயமா. இன்னைக்குள்ள மண்ணா சாப்பிட்டாச்சு, நாளைக்குள்ளது இனி நாளைக்கு காலையில தான். ஆமென். வனாந்திரத்தில் கொடுத்தார், கானான்ல திறந்தார். அங்க அப்ப தாட்சி இருக்காது. தேவனுடைய வேலைக்காய் காத்திருந்து
தேவன் நியமித்த பாதையில் நடக்கிறவர்கள் மாத்திரமே வனாந்திரத்தை கடந்து இந்த கானானை காண்பார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்னொருவர் கையில் இருக்கிற நன்மையை குறித்து நாம் கலங்க தேவையில்லை. அல்லது ஐயோ எனக்கு இது இல்லையே என்று நாம் நம்மை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என்னை தேவன் நம்பரிட்டு அழைக்கவில்லை, பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒரு யாக்கோபு அவன் பிள்ளைகளுக்கு அவனவனுக்குரியதை சொல்லி ஆசீர்வதிக்க முடியுமானால், ஒரு சாமுவேல் சவுலுக்காக ஒதுக்கப்பட்டதை அவன் வரும் வரைக்கும் மறைத்து பாதுகாக்க முடியுமானால், இவர்களுக்கு இந்த ஞானத்தையும் இந்த கிருபையும் கொடுத்து நடத்தி வருகிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குரியதை எனக்கு தருவார், எனக்குரியதை எனக்கு தருவார். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தேவ பிள்ளையின் நம்பிக்கை. அதுதான் யோபு சொன்னான், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆமென். எனக்குரியதை எனக்கு தருவார். ஆமென். எரேமியா 12:14 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். அப்படி என்றால் எனக்கு நான் சுதந்திரிக்கும்படிக்கு எனக்கென்று தேவன் கொடுத்த நன்மைகளிலே அவர் கவனமா இருக்கிறார். அது வேறொருவர் தொட தேவன் அனுமதிக்க மாட்டார். இதை குறித்து ஒரு தேவ பிள்ளை கலங்க தேவையில்லை. நம்மோடு போராடுகிற சத்துரு நம்மிலும் பலவானா இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே இருந்து நமக்காய் பரிந்து பேசுகிறவரும் நமக்காய் வழக்காடுகிறவருமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனை காட்டிலும், எந்த ஒரு வல்லமையை காட்டிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நமக்குரியதை தேவன் நமக்கு தான் தருவார். இந்த கண்ணோட்டத்தோடு ஒரு சில சம்பவங்களை நான் வேதத்திலிருந்து சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள். எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்டாச்சு. இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம், இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்திற்கு முன்பாக ஒரு புதிய வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் மீட்கப்பட்டவன் என்ற நிச்சயம் இருக்குமானால் இந்த நம்பிக்கையோடு முன் செல்ல வேண்டும். பெலிஸ்தியர் தேச வழியாய் போவது சமீபமா இருந்தாலும் தேவன் அந்த தேச வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் விட்டுட்டார். ஏன் தெரியுமா? அந்த வழியா தேவனால நடத்த முடியாது. அங்க யுத்தம் வந்தால் மனமடிந்து சோர்ந்து பின்வாங்கிடுவாங்கன்னு பைபிள்ல இருக்கு. என்னுடைய கேள்வி என்னவென்றால், பார்வோனை சிவந்த சமுத்திரத்துல அடிச்ச ஆண்டவருக்கு பெலிஸ்தியர் கைக்கு இஸ்ரவேலரை தப்பு வைக்க முடியுமா? முடியாதா? நிச்சயம் முடியும். ஆனா ஏன் அந்த வழியா நடத்தாம எங்கே நடத்துறாருன்னா, அந்த பாதை பழைய பாதை. எனக்கென்று தேவன் ஒரு பாதையை வைத்திருப்பார் என்றால், அது புல்வெளியோ, அது அமர்ந்த தண்ணீரோ, அது மரண இருளின் பள்ளத்தாக்கோ, எனக்கென்று ஒரு பாதையை வைத்திருந்தால் அதுல என் கால் பட வைப்பார். எனக்கென்று தேவன் ஒரு ரூட்டை போட்டு வச்சிருக்கிறாருங்க. அதுல நான் நடந்துதான் ஆகணும். ஆமே. என்ன நடக்க விட்டா நான் அலைந்து திரிவேன். அவரால் நான் நடத்தப்பட என்னை விட்டு கொடுத்தால் நான் அவரால் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த வனாந்திரம். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற வனாந்திரம் பனிஷ்மெண்ட் கிடையாது. அது பனிஷ்மெண்டா இருக்குமானால் அவரே ஏன் வந்து இறங்கி இருக்கணும்? மேகஸ்தம்பத்துல, மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் அவர் இருக்கிறார். ஆமே. இயேசு இல்லாத எகிப்தை விட இயேசுவோடு இருக்கிற வனாந்திரம் சூப்பர். இயேசு இல்லாம 3 மாடி வீட்டில் இருக்கிறது வரை இயேசுவோடு கூட குடிசையில் இருக்கிறவன் பாக்கியவான். ஆமே. டொமிஷியன் அரண்மனையில் இருக்கிறார். யோவான் பத்மதீவுல இருக்கிறான். உண்மையான அரண்மனை எது தெரியுமா? பத்மதீவு. ஏன் அங்க இயேசு இருக்கிறார். ஆமே. இயேசு இல்லாம நமக்கு தனியா ஒரு வனாந்திரத்தை கொடுத்துட்டார்னா அது பனிஷ்மெண்ட். ஆமே. என் கூட அவர் இருக்கிறாரா? இதுதான் பார்க்கணும்.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். இது போதும் ஆண்டவரே. அதனாலதான் நான் இருந்தாலும் என்று சொல்லவில்லை, நான் நடந்தாலும். நம்முடைய வாழ்க்கை நான் ஒவ்வொரு பகுதியாய் கடந்து வந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் நிறைவா இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. யோசேப்பின் வாழ்க்கையில 17வது வயதுல யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். 30வது வயதுல தான் அவன் உயர்த்தப்படுகிறான். அவன் அந்த தரிசனம் நிறைவேறினது ஏறக்குறை 20 ஆண்டுகளுக்கு பிறகு, 22 ஆண்டுகளுக்கு பிறகு. 17 30 வயது வரைக்கும் அவன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் அல்ல. 13 வருடம் காத்திருக்கிறான். 30வது வயதுல உயர்த்தப்படுகிறான். அதன் பிறகு 7 வருட செழிப்பு. 13 7 20. அதன் பிறகு பஞ்சம் ஆரம்பிக்கிறது. பஞ்சகாலம் ஆரம்பித்து 2 வருடம் கழித்த பிறகுதான் சகோதரர்களுக்கு தெரியுது இது யாரு, யோசேப்பு. ஏறக்குறைய 22 ஆண்டுகள். இதுல இந்த 13 30 வரைக்கும் யோசேப்பு என்ன சம்பாதித்தார்னு கேட்டா 0. ஆனால் ஒண்ணு தெரியும், தேவனால் நடத்தப்பட்டு கொண்டே இருந்தான். தேவனால் நடத்தப்பட்டு கொண்டு, எதுவுமே நிலை இல்லை. ஒரு சூழ்நிலையில உயர்ந்திருந்தான், இன்னொரு சூழ்நிலையில தாழ்ந்திருந்தான். என்னை ரொம்ப பலப்படுத்தின ஒரு வார்த்தை இருக்கிறது. 104வது சங்கீதம், 104வது சங்கீதம் அதனுடைய 6 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 104:6 முதல். அது வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர், பர்வதங்களின் மேல் தண்ணீர் நின்றது, அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி மலைகளில் ஏறி. 8வது வசனம் எல்லாரும் பாருங்க. மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. எப்படி சென்றது? உம்முடைய சத்தத்தால். அப்ப தேவன் ஒரு தண்ணீர் எங்க நிக்க வேண்டும் என்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த இடத்துல கொண்டு போய் அதை நிறுத்தி வைக்க ஒரு ஏற்றம் இருக்கிறது, ஒரு இரக்கம் இருக்கிறது. இந்த உம்முடைய கண்டிதத்தால். இது அந்த பாதையில போகலன்னு ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன வெளிப்படுது? கண்டிப்பு வெளிப்படுது. எலியாவை பார்த்து சொன்னார், உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்ட்டாரு. அவன் நிக்க வேண்டிய இடத்துல அவனை கொண்டு வந்து நிறுத்த ஆண்டவர் வந்து தூதனை அனுப்பி தட்டி போஜனமும் கொடுப்பா. ஹல்லேலூயா. அவன் சரியான பாதையில நம்ம போகலைன்னா அவர் சில நேரத்தில் கண்டிப்பாகும். ஆமென். அவர் தருகிற கண்டிப்பு எல்லாம் நம்முடைய தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். அது நமக்கு அதான் தாவீது சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீதின் வாழ்க்கையில ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்ற அனுபவத்துல மட்டும் இல்ல, அவருடைய போதனையினால, அவருடைய வார்த்தையினால. அவர் சொல்ற, நீதிமான் என்னை தயவாய் என் தலையை கொட்டி கடிந்து கொள்ளட்டும், அது எனக்கு எண்ணெய் போல இருக்கும். நம்ம சிலர் கடிந்து கொள்றது நமக்கு எண்ணெய் போட வேண்டி இருக்கும். சிலர் இந்த ஒரு வசனம் தயவாய்ங்கிற வேர்டை விட்டுட்டு நீதிமான் கொட்டட்டும் இருக்கு, இங்கே வான்னு சொல்லி கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போய் நம்ம தான் என்ன போட வேண்டியிருக்கும். ஆண்டவர் அப்படி இல்லை. ஆமாம். ஏன்னா அவர் ஒரு ஸ்தானத்தை நியமித்திருக்கிறார், அவர் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். நான் அதை நோக்கி பயணிக்காமல் வேற எதையாவது நோக்கி பயணிப்பேன். ஆனால் அவருடைய கண்டிதத்தால் அது ஒரு இடத்துல நிற்கிது. இங்கிருந்து அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தணும். அதற்காக நியமித்த பாதையை பார்த்தால் மேலே ஏறணும், கீழே இறங்கணும். ஒரு சூழ்நிலையில பார்த்தா யோசேப்பு போர்த்திபாரின் வீட்டில் நல்ல மேனேஜர் பொசிஷன்ல இருக்கிறான். அடுத்த நாளை பார்த்தா திருப்பியும் ஜெயில. வாழ்க்கையில 30 வயது வரை யோசேப்பின் அனுபவம் என்பது ஏறி இறங்கி ஏறி இறங்கி. 30வது வயது எல்லா இரவும் போல யோசேப்பு அந்த இரவும் படுத்தான், தூங்கினான். அடுத்த நாள் எல்லா நாளை போலும் இருக்கும் என்று நினைத்தான். ஆனால் ஹல்லேலூயா, தேவன் குறித்த வேளை, தேவன் குறித்த நாள். யோசேப்பை வெளியே கொண்டு வர, யோசேப்புக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்ய பார்வோனின் தலையிலே ஆண்டவர் பசுக்களை ஓட விட்டார். நமக்காக ஆண்டவர் என்னவும் செய்வார். எல்லாம் நம்புறவங்க வலது கரத்தை வைத்து சொல்லுங்க,
எனக்காக என் ஆண்டவர் எதை வேணாலும் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? கேரித் ஆற்று தண்ணீர் வற்றினது. கேரித் ஆற்றண்டையில எலியாவை போய் உட்கார சொன்னது யாரு? கர்த்தர் தான். அப்படின்னா பஞ்சகாலம் முழுவதும் அந்த தண்ணீர் வற்றாமல் கர்த்தர் பார்த்திருக்க வேண்டும் அல்லவா? நீ அங்க போய் உட்காருப்பா, கொஞ்ச நாள் இது வற்றி போகும், அதுக்கப்புறம் கொண்டு போற எதுவும் சொல்லல. நான் சொல்றது வரை நீ அங்க ஒளித்திருந்தார், நீ அங்கேயே உட்காந்துரு. ஆனா அங்க ஆற்று தண்ணி வற்றிச்சு. தேவன் இல்லாதவைகளை இருக்கிறதை போல உருவாக்குகிறவர் அல்லவா? அங்கிருந்து ஒரு ஊற்றை திறக்க கட்டளையிட்டார். ஒண்ணு இல்ல, எலியாவே நீ கிளம்புட்டார், நீ புறப்படு, நீ சாரிபாத்துக்கு போ. அங்க பார்த்தா அங்க ஒரு ஏழை தாய் இருக்கிறார்கள். அந்த வீட்டுல கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இந்த வாட்டி அந்த எண்ணெய் எடுத்துட்டாங்கன்னா அடுத்து அந்த வீட்டில் எண்ணெய் இல்லை. ஆற்று தண்ணீர் வற்றினா ஊரே அழும். இவ வீட்டில் எண்ணெய் வற்றினா யாருங்க அழுவா? ஆற்று தண்ணி ஆண்டவர் பார்த்தீங்களா, ஊர் அழுதால் அவருக்கு விஷயம் கிடையாது. ஆனால் அவரை நம்பி இருக்கிற பிள்ளை அழுவதை அவர் தாங்க மாட்டார். உனக்கு ஈடாய் நான் மனிதர்களை கொடுப்பேன். ஏன்னா இந்த மீட்பு, ஆத்ம மீட்பு என்பது அவ்வளவு விலையேற பெற்றது. ஆற்று தண்ணீர் வற்றினது. ஆனா அவ வீட்டில் இருக்கிற அந்த கடைசி சொட்டு எண்ணெய் ஆண்டவர் பாருங்க, நம்ம வீட்டில் என்ன குறைஞ்சிருக்குன்னு நம்ம போய் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும்ல. ஆமே, ஒரு டீ எடுத்துட்டு வா, ஐயோ டீ தூள் இல்லை. ஆண்டவர் பார்த்தீங்களா, ஹல்லேலூயா, நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை ஒரு மாவு விஷயத்துல கூட, என்ன விஷயத்துல கூட, கிதியோன்ட்ட சொல்றார், உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகள்ல அந்த ரெண்டாவது காளை 7வது வயசோட சொல்லுவார் ஆண்டவர். 7 வயதான ஒரு காளை இருக்குப்பா. வீட்டில் இருக்கிற காளைகளுடைய வயது தெரிகிறது. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு வயசு என்னன்னு கேட்டா, எப்ப பிறந்தா? ஒரு பிள்ளை 2 பிள்ளைன்னா குயிக்கா சொல்லிடலாம். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பேர். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, என்கிட்ட திடீர்னு என் பிள்ளைங்க வயசெல்லாம் கேட்கக்கூடாது. ஆண்டவர் பார்த்தீங்களா, வீட்டில் இருக்கிற காளைகளுடைய ஏஜ் எத்தனை வருஷம். இந்த காளையினுடைய 7வது வயது காளை இல்லை 7வது காதை, அந்த நம்பர் அழகாக சொல்லுவாங்க ஆண்டவர். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் எடுத்தீங்களா? வாசிங்க. 6:25 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய், என்னங்க ஆண்டவர், நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? உனக்குரியது என்றால் கர்த்தருடைய கவனம் அதன் மேல இருக்கிறது. இது உனக்குரியது என்றால் கர்த்தருடைய கவனம் அதன் மேல இருக்கிறது. நீ அவரை பாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். ஆமென். இது உனக்குரியது என்றால் இது உனக்கென்று வைக்கப்பட்டது. இந்த காளைக்கு ஆத்மாவே கிடையாதுல்ல, ஆனாலும் கவனிக்கிறாரா? மாவு எண்ணெய் கர்த்தர் கவனிச்சாரா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம்? சாரி பார்த்து விதவே பார்த்து, இங்க பாருமா, அவர் பெரிய தீர்க்கதரிசி, அவரெல்லாம் இங்க வரக்கூடாது, நீ தான் அங்க போயிடணும். இல்லை. ஆமென். ஊழியக்காரங்களுக்கு தேவன் என்ன கிரயம் கொடுத்தாரோ அதே கிரயம்தான் ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கிறார். அவருடைய பார்வையில் நாம் எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களாக இருக்கணும். ஆண்டவரை மாதிரி நம்மளை கனம் பண்ணவோ நம்ம விசாரிக்கவோ நேசிக்கவோ ஒருவரும் கிடையாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. இந்த சாரிபாத்தில் இருக்கிற விதவை போறா எதுக்குன்னா விறகெடுக்க போகும்போது அங்க இருக்கிறவங்க, என்னமா நீ சும்மா நான் விறகெடுக்கிற இடத்துல நீ விறகெடுக்கிறேன்னு சொல்லும் போது ஒருவேளை இவ சொல்லியிருப்பா, கோச்சிக்காதீங்க, நாளையிலிருந்து உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. ஏன் தொந்தரவு இருக்காது? நாளையிலிருந்து உங்களுக்கு. எத்தனை முறை அந்த விறகு எடுக்கும் போது அவன் நினைச்சிருப்பா, நான் கடைசியா அப்பம் சுடுறதுக்காக, எனக்கும் என் பையனுக்கு அப்பம் சுடுறதுக்காக கடைசியா நான் இந்த விறகு எடுக்கிறேன், இனி நான் விறகு எடுக்க வாய்ப்பில்லை. இப்படி எத்தனை அந்த கடைசி ஒரு நாள் டிலேயா இருந்தா கடைசியா
நம்முடைய கடைசி நினைச்ச பல தருணங்களை தாண்டி இன்னைக்கு நிக்க காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பின் வாழ்க்கையிலே தேவன் குறித்த நாள் வரைக்கும் அவன் வாழ்க்கையில திடீர்னு ஒரு உயர்வு வரும், அப்படியே போயிடும். பொய்யான குற்றச்சாட்டுகள் என்னெல்லாம் வந்துச்சு, அவனுடைய வாய்ஸ் எடுபடவில்லை. தேவன் குறித்த நாள், தேவன் குறித்த ஸ்தானம். இப்பொழுது ஒரு நாள் காலையில் எழும்பி பார்க்கிறான், கதவு தட்டப்படுகிறது. ஏன் கதவு தட்டப்படுகிறது என்றால், ராஜா கூப்பிடுறாரு, வா. இவனுக்கு ஒன்றும் புரியலை, எதுக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜா கேட்கிறார், ஆமா நீ சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஆச்சேன்னு சொல்லும் போது யோசேப்பு சொல்ல, நான் அல்ல, தேவன். அவன் புரிகிறது, அண்டு என் லைஃப்ல ஏதோ ஒன்று மாறப்போகுது. அவன் ஒரே நாள் தாங்க, ஒரே இரவுல ஆரோன் கோல் துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுக்க வைக்க என் தேவனுக்கு முடியுமாடா? ஆமே. நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது எப்படி இருக்கும்? அப்ப ஒருத்தங்களை நெடுநாள் காத்திருக்க வைக்கிறார்னா அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற நன்மை எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் என்ன செய்யும்? ஜீவ விருட்சம் வளரும், படரும், கனி கொடுக்கும். ஏதோ ஒரு அற்ப காரியத்துக்காக தேவன் ஒருவரையும் நெடுநாள் காத்திருக்க வைக்க மாட்டார். உங்களை நெடுநாள் காத்திருக்க வைக்கிறாரா? உங்களுக்கு கொடுக்க போகிறது ஜீவ விருட்சமா இருக்கும். அது வளரும், அது படரும், அது கனி கொடுக்கும். யோசேப்பை 13 வருஷம் காத்திருக்க வைத்தார். ஒரு இரவு தாங்க சேஞ்ச் பண்ணிட்டார். அதான் பைபிள். ஆண்டவருடைய செயல்கள் அது நம்ம அது வர்ணிக்கவே முடியாது. ஆண்டவருக்கு யோசேப்புக்கு இந்த அற்புதம் செய்யறதுக்கு 13 வருஷம் தேவையில்லை. ஒரே இரவு 7 பசுக்களை ஓட விட்டார். பார்வோனுக்கு தூக்கம் போச்சு. நமக்கு ஒரு கொசு ஓடினாலே தூக்கம் போயிருது, அவருக்கு பசு ஓடுது, தூக்கம் போச்சு. அவ்வளவுதான், எளிமை நிற்கிறார். அதாவது உனக்குரியதை தேவன் தருவது, அதுதான் சொல்றேன். இங்க கேட்கிறார். யோசேப்பு வருகிறான். யோசேப்பு இந்த காலத்துல யோசேப்ப வாழ்க்கையில என்ன வந்துச்சு என்ன போச்சுங்கிறத பார்க்கிறது உலக பார்வை. ஒரு ஆவிக்குரிய பார்வை என்ன தெரியுமா? யோசேப்பு கர்த்தர் எப்படி உருவாக்கினார். 17வது வயதுல யோசேப்பு சொப்பனம் சொல்லுகிறவனாய் மட்டும்தான் இருந்தான். 28வது வயதுல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாய் மாறுகிறான். நான் என்ன சம்பாதித்தேன் என்பதையும் கடந்தது நான் எப்படி உருவாக்கப்படுகிறேன் என்பது. 17வது வயசுலயே சொப்பனம் சொல்ற பார்க்கிற கிஃப்டையும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற கிஃப்டையும் கர்த்தருக்கு கொடுத்திருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் அப்பம் கொடுக்கல? அப்பம் கொடுத்திருந்தா அந்த குழியில தூக்கி போட்டான் அல்லவா, அதுதான் அவனுடைய கடைசியா இருந்திருக்கும். யோசேப்பு வேற பாவம், உள்ளதை அப்படியே போய் சொல்றவர். அண்ணா, நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன். என்ன நீங்க குழியில தூக்கி போடுறீங்களா? அதுக்கப்புறம் நான் எகிப்துக்கு என்ன கொண்டு போறாங்களா? அங்க நான் உயர்த்தப்படுறேன்னா நீங்க எல்லாம் என்கிட்ட ஆகாரம் வாங்குறீங்களா? இரு வா, உன குழியில இருந்து தூக்கி எடுத்தாதானே. சில காரியங்களை வெளிப்படுத்த வேண்டிய நேரத்துல தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவர் சில நேரத்துல நமக்கு ஒண்ணும் பிளாங்கா இருக்குங்க. ஆனா அப்படி இருப்பதனால் நாம் இன்னைக்கு தப்பி இருக்கிறோம். 28வது வயதுல இப்பொழுது அவன் சொப்பனம் பார்க்கிறவன் மட்டும் இல்ல, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாய் மாற்றப்படுகிறான். 30வது வயதுல அர்த்தம் சொல்லிட்டு அதை எப்படி நடப்பிக்க வேண்டும் என்கிற ஆலோசனை கொடுக்கிறான். இந்த ஆலோசனை கொடுத்த போது பார்வோன் சொல்லுகிறான். யோசேப்பு சொல்ற, என்ன நீங்க வைங்கன்னு சொல்லல, ஒரு நல்ல ஒரு ஆலோசனைக்காரனை வச்சுட்டு இப்படி நடப்பிச்சு செஞ்சிட்டீங்கன்னா எல்லாம் வாய்க்கப்படும். அப்போ பார்வோன் சொன்ன வார்த்தை, இவனை போல தேவாவியை பெற்ற வேற யாராவது இங்க, ஆண்டவர் வேற யாரும் இங்க வைக்கல. பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? அந்த ஸ்தானம் யோசேப்புக்காக வைக்கப்பட்டது. யாரும் இல்லாததுனால நம்மை தூக்கி வைக்கல. இதை புரிஞ்சுக்கணும். யாருமே இல்லை அதனால நான் என்னை கர்த்தர் அழைத்தேன் இல்லை, இது உனக்காக வைக்கப்பட்டது. ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்ற, நாளைக்கு வருவான் பாரு, இந்த சவுலை வர வைக்க
அந்த குடும்பத்தில் இருக்கிற கழுதையை காணாம போக வச்சார். அடிக்கடி எங்க சர்ச்சில் சொல்லுவேன், தேவன் அனுமதிக்கிற நெருக்கம் நம்மை ஒடுக்குவதற்கல்ல, இன்னும் அவரோடு நெருங்க வைப்பதற்கு. ஆண்டவர், என்ன மட்டும் ஏன் கண்டிக்கிறீங்க ஆண்டவரே? உனக்கு நியமித்த ஸ்தானத்துல நீ வந்து நிக்கணும். அதுதான் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துவார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, செங்கடலுக்கு முன்னாக வந்துட்டாங்க, காலடி தெரியவில்லை, ஆனா இதற்குள்ளே ஒரு பாதை இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி தெரியாத வழியில கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? அடுத்து கீழே சொல்ற. அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. ஆமென். குருடன் என்று கர்த்தர் வேதம் எதை காண்பிக்கிறது என்றால், கண்ணு தெரியாதவங்களை இல்ல, பாதை தெரியாதவங்களை. நமக்கு தெரிஞ்ச பாதையில கர்த்தர் நடத்த நம்ம தேவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம். ஆலோசனை என்னென்ன? ஜெபத்தில் ஆண்டவர் இப்படி நடத்துங்க, இப்படி செய்யுங்க. ஆண்டவருடைய வழிகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நமக்கு தண்ணீர் வேண்டும். நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணுவோம்? கரெக்டா சொன்னீங்க. எதுக்காக ஜெபம் பண்ணுவோம்? மழைக்காக. நான் எதுக்காக ஜெபம் பண்ணி இருக்கணும்? தண்ணீர் வேணும். அப்ப நம்ம மழைக்காக ஜெபம் பண்றோம், ஆண்டவருக்கு ஆலோசனை தானே கொடுக்கிறோம். ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறோம். அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? நம்ம மழைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அங்கிருந்து பதில் வரும், காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், உனக்கு தண்ணி தானே வேணும். எந்த இடத்துல இருந்து ஐயோ என்று யோராம் கத்துனானோ அந்த ஏதோம் வழியாய் தண்ணீரை வர வளைப்பார். வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராத என்றும் சொல்லுகிறவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பல நேரத்தில் ஆபிரகாம் ஆண்டவர், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ சந்தேகப்பட்டல்ல. உள்ளத்துக்குள்ள சிரிச்சானா, உள்ளத்துக்குள்ள நகைத்து, சாராளும் நகைத்தார். இப்போ பார்க்குறா, நீ ஈசாக்குன்னு தான் பேரு வைக்கணும். ஈசாக்குனால என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்மைல். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். இப்பொழுது சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாக இஸ்ரவேலர்கள் நிற்கிறாங்க. பின்னாக ரதத்துல யார் வாரா? பார்வோன் வாரா. இப்போ கடல் காற்று வீச பண்ணுகிறார். கடல் இரண்டாக பிளக்கிறது. ஒரு புதிய பாதை. இந்த பாதையில் இதுவரை யாரும் கால் எடுத்து வைக்கவில்லை. புதிய பாதை. இப்போ இஸ்ரவேலர்கள் நிக்கிறாங்க. பார்வோன் ரதத்துல நிக்கிறான். இப்போ இவர்களை ஓட விட்டா யார் ஃப்ரண்ட்ல போவாங்க? பார்வோன் தான். உன்னை முந்துகிறவர்களை குறித்து நீ கலங்காதே, அவங்களை எங்க தடுக்கணுமோ அங்க அவர் தடுப்பார். முன்னாக இருந்த மேக ஸ்தம்பம் விலகி பின்னாக வந்து அவர்களை நிறுத்தினது. எனக்கென்று தேவன் ஒரு பாதையை திறந்திருக்கிறாருங்க. எனக்கு ஆண்டவர் சொல்ல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், எனக்குன்னு ஒரு பாதையை திறந்திருக்கிறார். நான் போய் கால் வைப்பதற்கு முன்னாக இன்னொருத்தங்க போய் கால் வச்சுட்டாங்கன்னா அது எனக்கு புதிய பாதை கிடையாது. அது ஆல்ரெடி இன்னொருத்தங்க நடந்த பாதை. இது எனக்காய் தேவன் வைத்து இத்தனை காலம் வீசாத காற்று அன்று வீசுகிறது. ஏன்? இது இவர்கள் அதுவரை மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதைதான் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உம்முடைய பாதைகள் கடலிலும், வழிகள் கடல்ல இருக்கிறது. காலடி தெரியாம போயிட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் மறைத்து வைக்கிறார். எல்லாத்தையும் மறைத்து வைக்கிறார். என்ன? எப்படி சவுலை கொண்டு வந்த பிறகு அவனுக்காக வைக்கப்பட்டது அவனுக்கு முன்பாக எடுத்து வைக்கப்பட்டதோ, மறைத்து வைக்கப்பட்டது, அதே போல இஸ்ரவேலரை அவன் எகிப்திலிருந்து கொண்டு வந்து நிறுத்தி அதுவரைக்கும் இந்த பாதை மறைத்து வைக்கப்பட்டது. சில நேரத்தில் நமக்கு முன்பாய் தேவன் எழும்ப பண்ணுகிற செலம், எழும்ப பண்ணுகிற மனிதர்கள், ஆமென், இவர்களை வைத்துதான் தேவன் நம்முடைய நன்மைகளை மறைத்து வைத்திருக்கிறார். ஏற்ற வேளை, குறித்த வேளை உண்டு. ஆமென். இது உனக்காக வைக்கப்பட்டது. இஸ்ரவேலர்களுக்கு இப்ப எங்கேயும் போக முடியாது. எனக்காக வைக்கப்பட்டதுல ரைட்ல ரொம்ப தூரம் போக முடியாது, லெஃப்ட்ல ரொம்ப தூரம் போக முடியாது. என்ன மலைகள் சூழ்ந்திருக்கிறது, ஃப்ரண்ட்ல சமுத்திரம், பின்னாக பார்வோன்.
நம்ம இப்போ நாங்கள்லாம் கன்னியாகுமரியில் இருக்கிறோம். இந்த சுனாமி வந்துச்சு, ஞாபகம் இருக்குதா? அந்த டைமில் முதல்ல கடல் உள்வாங்கிச்சு. கடல் உள்வாங்கினதும் ஜனங்கள்லாம் ஜாலியாக உள்ளே இறங்கினாங்க. ஆமாம், திடீர்னு பார்த்தா இப்போல்லாம் கடல் கொஞ்சம் உள்வாங்கினாலே ஜனங்கள்லாம் இருக்கிற இடத்த காலி பண்ணிடுறாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நமக்கு முன்பாக இப்போ நாம் ஒரு பீச்சுக்கு போகிறோம், நமக்கு முன்பாக கடல் ரெண்டாக பிளந்து இப்படி நிற்கிது. எத்தனை பேர் அதில் நடப்போம்? கண்டிப்பாக நான் நடக்க மாட்டேன். இவங்க நீ நடந்துதான் ஆகணும். ஏன்னா பின்னாடி யார் நிற்கிறா? ஆமாம், அவர் நாம அவருடைய பாதையில் நடந்ததனால் வரல, அவர் நடத்தினதுனால வந்திருக்கிறோம். நடந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ரெகோபோத்துக்கு ஈசாக்கு எப்படி வந்தார்? கொஞ்சம் பேர் எழும்புனாங்க, இல்லைன்னா ஏசேக்கில் நின்றுப்பார். ஏசேக்கு ஈசாக்கு உண்டாக்கினது, சித்னா ஈசாக்கு உண்டாக்கினது, ரெகோபோத் கர்த்தர் அவனுக்காக உண்டாக்கினது. உனக்குரியது உனக்கு தான். ஆமென். இந்த ஏசேக்கிலிருந்து சித்னாவிலிருந்து ரெகோபோத்துக்கு ஈசாக்கு எப்படி வந்தா? ஆமென், கர்த்தர் கொண்டு வந்தா. ஆமா, சிலர் அப்படி விரோதமா எழும்புறாங்க. ஆனா ரெகோபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அத்தனை பேர் வந்து சால்வானாங்க, சமாதானம் ஆனாங்க. பாத்தீங்களா? உனக்கான ஸ்தானத்துல, உனக்கான இடத்துல இன்று நீ சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் அது வரைக்கும் தான். அதன் பிறகு சிலர் இருக்க மாட்டாங்க, சிலர் உங்க கூட சமாதானமாகும்படி செய்வார். ஒரு ஊழியக்காரர் ஒரு சம்பவத்தை சொன்னார். எனக்கு இது சொல்லும் போது ஞாபகம் வருகிறது. கேரளாவில் ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். அந்த ஊரில் மொத்தமே 2 பஸ் தான் உண்டு. காலையில் ஒரு பஸ் இருக்கும், மதியம் ஒரு பஸ் இருக்கும். அப்போ அவருக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் போகணும். காலை பஸ்ஸை விட்டுட்டார். சரி, மத்தியானம் பஸ்ஸு போய் நிற்கிறாரு. பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நல்ல வெயில் தாங்க முடியல. இவர் அதிலே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினோடனே தளர்ந்துட்டார், டயர்டாயிட்டார். இப்போ பஸ்ஸு வருது. கரெக்டாக நிற்க வேண்டிய இடத்துல நிற்காம கொஞ்சம் தள்ளி போய் பஸ்ஸு நிற்கிது. அது ஒரு நிமிஷம் நிற்கும் அல்லது 2 நிமிஷம் நிற்கும், உடனே பஸ் எடுத்துருவாங்க. இந்த பஸ்ஸை விட்டால் வேறு பஸ்ஸு கிடையாது. அப்போ எல்லாரும் ஓடி போய் ஏறுறாங்க. இவருக்கு என்ன, இவருடைய நிறைய கேள்வி இவருக்குள்ளே ஓடிட்டுருக்கு. நான் ஓடி போகிறதுக்குள்ளே பஸ்ஸு போயிட்டுனா, ஆல்ரெடி நான் டயர்டாயிட்டேன், நான் ஓடி பாதியில் விழுந்துட்டேன்னா. இப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி இன்னைக்கு மீட்டிங் போக வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படி சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி டயர்டாயிட்டார். மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு திரும்பி பார்த்தா ஒரு கருப்பு நாய் அவர் அப்படி பார்த்துட்டே இருக்கு. நாக்கையை தொங்க போட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கு. இவர் கொஞ்ச நேரம் நாயை பார்க்குறாரு. வேற யாரும், எல்லாரும் ஆல்ரெடி ஓடி பஸ்ஸில் ஏறிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு இப்போ முன்னாடி போனால் கன்ஃபார்மாக ஒரு கரியை காணாது. இவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பின்னாடி வைக்கிறார். நாயும் விடலை, ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃப்ரெண்டில் வைக்குது. நாய் ஸ்பீடை கூட்ட ஆரம்பிக்குது. எடுத்தாரு பாருங்க ஓட்டம். ஓடி போய் பஸ்ஸில் ஏறிட்டு வெளியே தலையை போட்டு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லலையா, அவர் பஸ்ஸில் ஏறிட்டு வெளியே தலையை போட்டு அந்த நாயை பார்த்து தேங்க்ஸ். சிலரை பார்த்து இன்னைக்கு யாரை பார்த்து நீங்க ஃபீல் பண்றீங்களோ, நாளைக்கு அவர்கள்ட்ட நீங்க தேங்க்ஸ் சொல்ல போறீங்க. தேவன் அறியாமலும் தேவன் அனுமதிக்காமலும் ஒன்று என் வாழ்க்கையில நடக்காதுன்னு நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உனக்குரியது அது உனக்கு தான். ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்லுகிறார், 1 சாமுவேல் 16:1, நீ ஒரு கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக கண்டேன். சாமுவேல் அப்படியே புறப்படுகிறார். ஈசாயும் அவன் குமாரரையும் வரவழைக்கிறார். தாவீதின் தகப்பன் சொல்லவில்லை, எனக்கு இன்னொரு பையன் இருக்கிறான், நீங்க இப்படி திடீர்னு சொன்னதுனால அவனை கூட்டிட்டு வர முடியலன்னு சொல்லல. தாவீது இதுக்கெல்லாம் தகுதி உள்ளவனாகவே அந்த குடும்பத்தினர் பார்க்கவில்லை. நம்மை விரோதிக்கிறவங்க அற்பமா பார்க்கிறதோ நிந்திக்கிறதெல்லாம் நமக்கு வலிக்காது. ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மை ஒரு பொருட்டா எண்ணாமல் தகுதியாய் பார்க்காம, ஆண்டவருக்கு ஹர்ட் ஆயிட்டு, ஒரு மனிதனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார், ஆண்டவரே ஃபீல் பண்ணிட்டார். அது வலி. ஆமா,
இப்ப மூத்தவன் எலியா வருகிறான். சாமுவேல் நினைக்கிறார் இவனா இருக்கும். ஆமென். அப்படி சொல்லி ஊற்ற போகும்போது கர்த்தர் தடுக்கிறார். இவன் அல்ல. 7 பேரை வரிசையா கொண்டு வந்து நிறுத்துறார். கர்த்தர் தடுக்கிறார். தாவீதை வரவழைத்த போது கர்த்தர் சொல்லுகிறார் இவன் தான். நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? உனக்கென்று கொண்டு வரப்பட்டதை உங்க அப்பா நினைச்சாலும் தடுக்க முடியாது, உன் சகோதரர்கள் நினைச்சாலும் தடுக்க முடியாது, ஏன் சாமுவேலே நினைச்சாலும். இப்ப நான் என்ன வச்சு சொல்றேன், பாஸ்டரே நினைச்சாலும் தடுக்க முடியாது. இது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், தேவரீர் நீர் உமது அடியேனை உங்களுக்கு என்ன தெரியும். என்ன தாவீதை சூழ்ந்திருந்தவங்க தாவீதை பார்த்த விதம், தகப்பன் தாவீதை ஆகாதவனாய் பார்த்தான், சகோதரர்கள் தாவீதை அகங்காரம் உள்ளவனாய் பார்த்தார்கள். ஆமென். சவுல் தாவீதை வாழ்நாள் சத்ருவாவே பார்த்தான். மனைவி தாவீதை அற்பமாய் பார்த்தாள், மகன் தாவீதை விரோதியாய் பார்த்தான். சூழ்ந்திருக்கிறவங்க தாவீதை பார்க்கிற விதம் இப்படி. தாவீது கண்களை மேலே பார்த்த போதுதான் சொல்லுகிறான், நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது தெரியுமா? என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் பார்க்கிற விதத்தில் அல்ல, என் கருவை ஒருவர் கண்டார். அவர் என்னை எப்படி பார்த்தாரோ அப்படிதான் நான் இன்னைக்கு இருக்கிறேன், நாளைக்கு இருக்க போறேன். அல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா. நேரம் போகிறதுனால வேகமாய் 2 சம்பவம் கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 15வது வசனம். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அதோனியா சொல்லுகிறான், ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என் மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரருக்கு ஆயிற்று. அது கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. ராஜா வயதாகிறார், இனி அவரால் எழும்ப முடியாது என்ற நிலை வந்த பிறகு அப்சலோமுக்கு பிறகு பிறந்தவன் தான் இந்த அதோனியா. இந்த அதோனியா திறமையானவன், அழகுள்ளவன், ஞானம் உள்ளவன். சாலமோனும் இன்னும் பிள்ளையாண்டானாவே இருக்கிறான், சின்ன பையனாவே இருக்கிறான். சாலமோனே தேவனிடத்தில் சொல்லுகிறான், நான் போக்கு வரவு அறியாத பிள்ளையார், எனக்கு ஒன்றும் தெரியாது, எங்க போகணும் எங்க வரணும்னே எனக்கு தெரியாது, யாரை பார்க்கணும் என்ன செய்யணும்னே தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்படி சாலமோன் இருக்கிறான். ஆனா அதோனி அப்படி இல்லை. 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அதோனியா தன்னை நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னை தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். இப்போ சாலமோன் எப்படி இருக்கிறாரு? சின்ன பையன். ஆனா ராஜ்யபாரம் யாரிடத்தில் வந்தது தெரியுமா? சாலமோன் இடத்துல. அதோனியாவை சொல்லுகிறான், அது என்னுடையதா இருந்துச்சு, ஜனங்களும் அப்படிதான் நினைச்சாங்க, அடுத்த ராஜா இவன் தான் என்று. ஆனால் அது என்னை தாண்டி எனக்கென்று வைக்கப்பட்ட, சரிடா அது போட்டு விடுற, உனக்கு வேற கொடுக்கிறேன், அப்படி அல்ல. என்னுடையது என் சத்துரு கையில இருக்குமானா என்னுடைய நன்மையை தாவீதை தாண்ட வைத்தார். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என தாவீதை பழக்கி உருவாக்கி தாவீதின் காலத்தில் தாவீதை தாண்ட வைத்து பிடிக்க வைத்தார். அவன் சீயோன் கோட்டை பிடிக்கும் போது அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? இங்க இருக்கிற சப்பானிகளை உங்களை தடுப்பாங்க. ஆனாலும் தாவீது அதை பிடித்தான, தாவீதை தாண்ட வைத்தார். ஆனா சாலமோனை தாண்டி நன்மையை பிடிக்க வைக்கல, நன்மையை தாண்டி சாலமோன் கையில கொண்டு வந்து கொடுத்தார். இது கர்த்தராலே ஆயிற்று.
ஆமென். எத்தனை அதோனியாக்கள் இருக்கட்டுங்க. ஆமென். நீ அதோனியாவை பார்க்கிறாயா, ஆண்டவரை பார்க்கிறாயா? இன்னைக்கு சத்துரு தரமாட்டேன் என்று சொல்லி உன்னுடைய சுதந்திரத்தை கெட்டியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறானோ, அது உனக்குரியதானா? அந்த அதோனியாவை தாண்டி அது உன்னிடத்தில் வரும். அவனே சாட்சி சொல்லுவான், இது கர்த்தராலே ஆயிற்று. தயவால் பெற்றே தகப்பனே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தயவால் பெற்றே. யோவான் 3வது அதிகாரம் 27வது வசனத்திலே யோவான் ஸ்நானன் ஒரு வார்த்தையை சொல்லுவார். வெரி பவர்ஃபுல் வேர்ட். ஜனங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானன்ட்ட தான் போயிட்டு இருந்தாங்க. இப்பொழுது எல்லாரும் இயேசுவினிடத்துல போகும்போது இந்த செய்தியை சீஷர்கள் வந்து சொல்றாங்க. அவர்கிட்ட நிறைய கூட்டம் போறாங்க. அப்படி சொல்லும்போது யோவான் ஸ்நானன் என்னன்னு சொல்லுவார் தெரியுமா? பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளும். அதோனியா தன்னைத்தானே உயர்த்தி தனக்கு காலாட்களை சம்பாதிக்கிறான், குதிரை வீரரை சம்பாதிக்கிறான், ஜனத்தினுடைய ஃபேவரை சம்பாதிக்கிறான். இப்ப எல்லாரும் இவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. சாலமோன் தான் ராஜாவான்னு யாருமே நினைக்கல. ஆனா இது தேவனுடைய தீர்மானம். தேவன் உங்கள் மேல் வைத்த திட்டத்துக்கு விரோதமாய் ஆமென் இந்த உலகமே தடையா இருந்தாலும் அத்தனையும் தாண்டி அது உங்க கிட்டதான் வரும். காரணம் இது உனக்கென்று வைக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய யார் மேல என்ன ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது பரலோகங்க. யோசேப்பு தகப்பன் யாக்கோபின் இடத்துல தன் 2 பிள்ளைகளை கொண்டு வருகிறார், மனாசே எப்ராயிம். மூத்தவன் மனாசே தகப்பனுடைய வலது கை கீழையும் எப்ராயிம் இடது கை கீழையும் நிறுத்தும் போது யாக்கோபு கையை இப்படி கிராஸ்ல வைக்கிறார். ஆமென். மேல இருக்கிறவர் தான் தீர்மானிக்கணும் எந்த கை யார் மேல வைக்கணும். நம்ம நினைக்கிறது இல்லை, ஆண்டவரே என் மூத்த பையன் டாக்டர் ஆகணும், என் 2வது பையன் இன்ஜினியர் ஆகணும், என் 3வது பையன் ஒண்ணுமே படிக்க மாட்டேங்கிறான், அவன் பாஸ்டர் ஆகணும். நம்ம தீர்மானிக்கிறது இல்லை. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவர் இருக்கிற இடத்துல இந்த பரலோகத்துல மிகப்பெரிய ஸ்தானம் எது தெரியுமாங்க? அவர் இருக்கிற இடம். அந்த ஸ்தானத்துல யாரை தெரியுமா உட்கார வைப்பார்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல சொல்றேன். ஆமென். உங்க பெஸ்ட் நீங்க ஆண்டவர் கொடுங்க, அது பெஸ்டாவே இருக்கும், அது பெஸ்டாவே இருக்கும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது யோசேப்புக்கு ரொம்ப வருத்தம் ஆயிற்று. யோசேப்புக்கு ரொம்ப வருத்தமானது. யோசேப்பு யாரு? யாக்கோபுடைய செல்ல பிள்ளை இல்ல. யோசேப்பு வருத்தப்படுறான்னு சொல்லிட்டு உடனே கையை மாத்தினாரா யாக்கோபு? இல்ல. தீர்மானிக்கப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது. உன்னை உயர்த்துவது தேவ நோக்கமானா, ஆமென், யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. உனக்கு ஒரு நன்மையை கொடுப்பது தேவ திட்டமானா, என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை, கைகளை உயர்த்தி, ஒன்றுமில்லா என் நிலை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன். ஹல்லேலூயா. ஆமென். நேற்று பாஸ்டர் பென்ஸ் அவங்க சாட்சியை கேட்டுட்டு இருந்தேன். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமென். இதோட முடிஞ்சது. எத்தனை முறை அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். ஒரு நாளில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் 3 மணிக்கு பாஸ்டர் 3 மணிக்கு தூங்கினது அவங்களுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷமா இருந்துச்சான். அவரை என்னெல்லாம் சொன்னாங்க. எத்தனை அதோனியாக்களை தாண்டி இன்னைக்கு இந்த ஊழியம் நிக்குதுன்னா இது கர்த்தராலே.
சாலமோன்ட்ட ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் கேளு. அவன் என்ன கேட்கிறான்? ஆண்டவர் எப்படி கேட்டார்னு சொல்லவா? அவர் கொடுக்க விரும்புறத கையில மறைச்சு வச்சுட்டு கேட்கிறார். இவன் கரெக்டா கேட்கிறானா பார்க்கலாம். ஆண்டவர் கையை விரிச்சிட்டு என்கிட்ட ஒன்னும் இல்லப்பான்னு சொல்லி கேட்கிறவர் அல்ல. எனக்கு என்ன தேவையோ அதை அவன் உயிர்த்தெழுந்து சீஷர்களை பார்க்க போய் பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்டாங்க. இவங்க கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சிட்டு இங்க வந்து அவர் அழகா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறார்ல. தேவன் நம்மளை ஜெபிக்க வைக்கிறார்னா கையில நமக்கான நன்மையை, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லையா? ஹல்லேலூயா. உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிறார். ஆமென். நான் சொல்றேன், ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர் பார்க்குற ஒன்று ரைட்டு, இன்னும் இருக்குது. ஆண்டவரே நாங்க எங்க திராணிக்கு தான்பா கேட்க முடியும், நீங்க உங்க ஈவின் அளவுக்கு தக்கதாய் கொடுக்கிறவர். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், சாலமோன் கேட்டது ஞானம் மட்டும். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். நீங்க என்ன கேட்டீங்களோ அதுக்கு குறைவா இல்லை, அதற்கு அதிகமாய் தேவன் உங்களுக்கு தருவாராக. நல்ல கைகளை தட்டி நீதியும் ஞானமும் ஆனவரே, கைகளை உயர்த்தி இயேசுவே நீரே. இந்த அதோனியாவுக்கு அவன் தன் ஜனத்தின் எல்லா ஆதரவு இருந்துச்சு. ஏன்னா அவங்க நினைச்சிட்டாங்க இவன் தான் அடுத்த ராஜா. ஆனா தேவனுடைய ஆதரவு யார் மேல இருந்துச்சு? அந்த போக்கு வரவு அறியாத சாலமோன் மேல. ஆமென். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய, ஆமென், இதுவரை கிடைத்தது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது, இனியும் கிடைக்க போகிறது. ஆமென். ஏன்னா செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆமென். நான் ஆவியிலே களி கூர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எதை குறித்து? அதோனியாக்களை குறித்து பயப்படுறீங்களா? கலங்குறீங்களா? பெரிய பர்வதம், நீ ஏமாத்திரம். உன் கையில் இருக்கிறது ஒரு கல்லுதான், உன் முன்னாடி இருக்கிறது பர்வதம். ஆமென். கடல்ல ஒரு துளியை போட்டா யாருக்குங்க தெரியும்? செருபாபேல் கையில ஒரு கல்லு தான் இருக்கு, ஆனா எதிர நிக்கிறது பர்வதம். இங்க கல்லா பர்வதமாங்கிறது விஷயம் இல்ல, கிருபை விஷயம். இந்த கிருபை, இந்த ஒரு சின்ன கல்லுக்கு அதற்கு கிருபை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை உண்டாவதாக. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம், அதை குறித்து ஐயோ அவங்க கிட்ட பெருசு, நோ நோ நோ. துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கலாம் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஆமென், ஆமென். இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மத்தேயு 16:19. மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நானும் உனக்கு கொடுப்பேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ, பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ. இப்போ ஆண்டவர் கீயை யார்கிட்ட கொடுக்கிறார்? இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? பேதுருவுக்கு. வாசல் யாரு? இயேசு. அப்ப வாசலை ஓபன் பண்ற கீயை ஆண்டவர் யார்கிட்ட கொடுக்கிறார்? பேதுருட்ட. அப்ப ஃபர்ஸ்ட் வாசலை யார் தான் ஓபன் பண்ணோம்? பேதுரு. பேதுரு வாழ்க்கையில எல்லாத்துலயும் ஃப்ரெண்ட்ல நின்றுட்டு இருந்த பேதுரு மறுதலிச்சிட்டான். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பிறகு வருகிறார். பேதுருட்ட வந்து அந்த கீயை கொடு. இனி இந்த கீ யாருக்கு தான் கொடுக்கணும்? ஏன்னா யோவான் தான் சிலுவைக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தார். கொடுத்தாரா? இல்லை, அது உனக்கு என்று வைக்கப்பட்டது. பெந்தைக்கோஸ்தை நாள் வந்துச்சுல்ல, 12 சீஷர்கள் எழும்பி நின்ற போது ஆண்டவர் உன்கிட்ட ஒன்று சொல்லிட்டு இன்னொருத்தனுக்கு செய்ய மாட்டார். பேதுரு தான் ஓபன் பண்ணி கொடுக்கிறார். ஆமென். பேதுருவை விட தகுதி உள்ளவன் அந்த கூட்டத்தில் யாருன்னு கேட்டா நம்ம பார்வையில் சொல்லுவோம் யோவான். அடுத்து கேட்டா அந்திரையான்னு சொல்லுவோம். ஏன்னா அந்திரையா தான் பேதுருவையே
கூட்டிட்டு வந்தார். ஆமென். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, வேற்றுமை நிழலும் இல்லை. பெந்தெகோஸ்தே நாள் வந்த போது 12 பேர் எழுப்பி நிற்கிறாங்க. ஆண்டவர் பேதுரு வச்சுதான் பேச வச்சார். கிறிஸ்துவாகிய டோரை பீட்டர் ஓபன் பண்ணி கொடுக்கிறார். 3000 பேர். இப்பொழுது அப்படியே நாட்கள் செல்லுகிறது. சுவிசேஷம் அநேக ரட்சிக்கப்படுறாங்க. இன்னும் புறஜாதியாருக்கு சுவிசேஷம் போகல. 9வது அதிகாரத்தில் கர்த்தர் பவுலை பிடிக்கிறார். பவுலை எதற்கு அப்போஸ்தலனாய் தெரிந்தெடுக்கிறார்? புறஜாதியாருக்கு. ஆனா வெயிட் பண்ண வைக்கிறார். கீ யார்கிட்ட தான் இருக்கு? பேதுருட்ட. பவுலையும் பேதுரையும் கம்பேர் பண்ணும்போது படிச்சது யாரு? பவுல். எல்லாத்திலையும் சிறந்தவன். ஆமென். உனக்கு கொடுக்கப்பட்டது, உன்னை விட படிச்சவன் வந்ததும் தூக்கி கொடுக்கிறதற்கு அவர் மனிதர் அல்ல. பவுலை வெயிட் பண்ணு. உன்னை நான் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனா தெரிந்தெடுத்தது உண்மைதான். பேதுரு மொத்தமே 2 நிருபம் தான் எழுத போறார். நீர் 14 நிருபம் எழுத போறது உண்மைதான். ஆனா நான் இது பேதுருக்கு என்று கொடுக்கப்பட்டது. பவுலை வெயிட் பண்ண வச்சுட்டு 10வது அதிகாரத்துல பேதுரு மாட்டேன்ட்டான், பேதுரு முடியாதுன்ட்டான். ஆண்டவர், பேதுரு உன் கையில நான் கீ கொடுத்துருக்கிறேன், நீ ஓபன் பண்ணும். நீ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் பேதுருவை கன்வின்ஸ் பண்ணி பேசி அவனோடு இடைப்பட்டு அவனை கொண்டு போய் ஓபன் பண்ண வைக்கிறான். அவன் தான் புறஜாதியாருக்கு முதல் சுவிசேஷம் சொல்றான். பேதுரு ஓபன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பவுல் புகுந்து விளையாடுறாரு. ஹல்லேலூயா. எதுக்கு சொல், நம்மை விட திறமையானவங்க இருப்பாங்க, படிச்சவங்க இருப்பாங்க. அதை பார்த்தது ஆண்டவர் மனசு மாற மாட்டார். உனக்கென்று வைக்கப்பட்டது, உனக்கென்று கொடுக்கப்பட்டது, அது உனக்கு தான். இந்த பட்டணத்தில் உன்னை கொண்டு செய்யும்படி கர்த்தர் எதை நியமித்திருக்கிறாரோ அதை உன்னிடத்திலிருந்து எடுத்து இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க மாட்டார். எதுக்கு சொல்றேன்? ஆமே, உங்களை விட படிச்சவங்க பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க. நீங்க worry பண்ணாதீங்க. அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். ஆமா, எனக்குரியதை எனக்கு தருவார், என்னை கொண்டு செய்ய வேண்டியதை என்னை கொண்டு செய்வார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். வலது கரத்தை உயர்த்தி ஆமென்.